ஜூன் 22 மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு. பிஜேபியின் ஆசீர்வாதத்தோட இந்து முன்னணி தான் இதை நடத்துது. இது ஒரு ஆன்மீக மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடு. சாமியை வச்சு பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிற பல அயோக்கியத்தனங்கள்ல இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒண்ணு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில இதுக்கு எதிராக இப்படி பேசுறதுல எல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது. ஏன்னா பிஜேபி கிட்ட இருக்கிறதே ரெண்டு தான், ஒன்னு சாமி, இன்னொன்னு சாதி. அதை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க, அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுலயும் இந்த சாமி இருக்குது பாத்தீங்களா, இது பிஜேபியோட வலிமையான ஒரு அரசியல் ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு வெகுஜன மக்கள் மேல அவங்க நடத்துறாங்க இல்லையா ஒரு தாக்குதல், அது ஒரு அணு ஆயுத தாக்குதலை விட மோசமானது. அதாவது கத்தி இல்லாம, துப்பாக்கி இல்லாம, பீரங்கி இல்லாம, அணுகுண்டு இல்லாம, இன்னும் அதிநவீன ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம வெகுஜன மக்கள் மேல பிஜேபி சாமியை வச்சு நடத்துது பாத்தீங்களா ஒரு தாக்குதல். அது அப்படி ஒரு கொடூரமான தாக்குதல். அதாவது நாங்க சாமியை காப்பாத்துறதுக்காக நிக்கிறோம், சாமியை காப்பாத்துறதுக்காக நிக்கிற எங்களை நீங்க ஆதரிக்கலன்னா அந்த சாமி உங்களை எப்படி காப்பாத்தும்? சோ சாமி உங்களை காப்பாத்தணும்னா, அந்த சாமி உங்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்க எங்களை ஆதரிக்கணும். எங்களுக்கு நீங்க ஒரு நல்லது பண்ணீங்கன்னா தான் அந்த சாமி உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவின் பல இடங்கள்ல இது எடுபட தான் செஞ்சிருக்குது. பல தரப்பட்ட மக்கள் இதை நம்பி பிஜேபிக்கு ஓட்டு போட தான் செஞ்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இதை வச்சு அவங்க ஆட்சியை பிடிக்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சவுத் இந்தியாவில் இது வரைக்கும் சாமியை காட்டி எந்த ஸ்டேட்லயும் அவங்க ஆட்சியை பிடிக்கல. ஆனாலும் அந்த முயற்சியை அவங்க கைவிடவே இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுதான் சவுத் இந்தியாவில் இந்த சாமி அரசியல் ஒர்க் அவுட் ஆகலையே, அப்புறம் எதுக்காக இப்படி முருக பக்தர்கள் மாநாடு, ஐயப்பன் சம்பந்தமான விஷயங்கள்னு சாமிக்கு பின்னாடியே பிஜேபி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவங்க கிட்ட இருக்கிறதே அதுதான், சாமி தான். சாமியை காட்டி உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதன் மூலமா உங்களை அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்பாங்க. நீங்க அதுக்கு மயங்களை அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா திரும்பவும் அதையே தான் பண்ணுவாங்க, சாமியை காட்டி கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்பயும் நீங்க அவங்கள தோக்கடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமும் அதுதான் நடக்கும், சாமியை காட்டி உங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நீங்க கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க சாமியை காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சாமி சாதி இதுதான் மெயின் டிஷ். அந்த பக்கம் எதிர்கட்சிகளை இந்து விரோதிகளா காட்டுறது, அவங்களையெல்லாம் அயோக்கியர்களா ஊழல்வாதிகளா காட்டுறது, பயங்கரவாதிகளோட பங்காளிகளா காட்ட முயற்சி பண்றது, இது எல்லாமே சைட் டிஷ். பிஜேபியோட ஒட்டுமொத்த அரசியலே இதுதான், உஸ் இஸ் அவ்வளவுதான். மற்றபடி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் மூத்த சங்கி யோகி ஆதித்யநாத்தும் பீத்த சங்கி பவன் கல்யாணும் கலந்துக்க போறாங்களாம். எனக்கு இதுல இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் முகங்களை எல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் கடவுள் பக்தர்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள்னு சங்கிகள்லாம் எப்படி நம்புறானுங்கன்னு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த முகங்களை எல்லாம் பார்த்தா கடவுளுக்கு பயப்படுற மாதிரி, கடவுளுக்கு பணிஞ்சு நடக்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னு தான் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லைங்கிறேன். கடவுள் வேணும்னா இவங்களையெல்லாம் பார்த்து பயப்படலாம், இவங்க கடவுளை பார்த்து பயப்படுறாங்கன்றதெல்லாம் என்னத்தை சொல்றது? ஏண்டா சங்கிகளா, என்னடா கணக்கு? கடவுளையும் அவருடைய அளப்பரிய சக்தியையும் நீங்க எப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதையும் இந்த யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆட்களையும் எப்படி கனெக்ட் பண்றீங்க? சத்தியமா எனக்கு புரியல. ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். மற்றபடி அமித்ஷா நேத்து மதுரையில சங்கிகளை எல்லாம் சந்திச்சு உரையாடிட்டு போயிருக்கிறாரு. அதுல மற்றவங்களை அவர் மிரட்டினதை விட சங்கிகளை மிரட்டினது தான் அதிகம். இந்த வாரங்கடா கூமுட்ட சங்கிகளா, உங்களுக்குள்ள நீங்களே அடிச்சுக்கிட்டுலாம் தெரியக்கூடாது. நாயினார் ஆதரவாளர், மோடி ஆதரவாளர், அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு உங்களுக்குள்ளேயே பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. அப்படிலாம் முறுக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா நறுக்கிடுவோம் பார்த்துங்க. அதுலேயும் குறிப்பாக அதிமுக காரங்களோட நீங்கள் அனுசரணையாக தான் நடந்துக்கணும். நாம் துபாயில் இருந்த இருப்புக்கு அவங்கெல்லாம் ஒரு ஆளுகன்னு அவங்களையெல்லாம் அனுசரித்து போக சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் எந்த சங்கியாவது முறுக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா நறுக்கிடுவோம் பார்த்துங்க அப்படின்னு சங்கிகளுக்கு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துட்டு அந்த பக்கம் எப்பயும் போல திமுகவை திட்டிட்டு அப்புறம் வழக்கம் போல அடுத்த ஆட்சி நம்மளது தான். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் 2026 மலர போகுதுன்னு சங்கிகள் மனங்குளர சில வார்த்தைகளையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதை வச்சு எப்பயும் போல நம்மூர் மீடியாக்கள்ல பெரிய டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. அது கூட்டணி ஆட்சியா, கூட்டணி அரசா, அதிமுக பிஜேபிக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கஷனே தேவையில்லாத ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா
தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை புடிச்சிட்டாலே அது பிஜேபியோட ஆட்சின்னு தான் அர்த்தம். ஏற்கனவே எடப்பாடியார் 4 வருஷம் ஆண்டாரு. அது என்ன அதிமுக ஆட்சியா? சங்கிகள் நீட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டாங்க, காட்டின இடத்துல எல்லாம் கட்டடத்தை கட்டி கொடுத்தாங்க. சங்கிகள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் இதுதான் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்துக்கு இந்த உண்மைதான் தெரியுமே. அப்புறம் இதை தாண்டி இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா, இதுக்கு அஃபீஷியலாக பதில் சொல்ல வேண்டிய எடப்பாடியார் இது வரைக்கும் வாயவே திறக்கல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு எடப்பாடியார் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இன்னைக்கு எடப்பாடியார் பிரஸ் மீட் வச்சு திமுகவை அட்டாக் பண்றதுக்கு உண்டான அத்தனை நியாயங்களும் இருந்தது. சென்னையில் அரசு நடத்துகிற ஒரு விடுதியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நகைக்காக ஒரு பெண்மணி, ஒரு மூத்த பெண்மணி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது ரெண்டுமே அரசியலில் அல்வா சாப்பிட்ற மாதிரியான மேட்ருகள். இதை ரெண்டையும் வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக அரசின் நிர்வாக திறனை பாருங்க எப்படி கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஈஸியாக டிஎம்கேவை எடப்பாடியார் அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை. இது சம்பந்தமாக இன்னைக்கு 2 ட்விட்டுகளை மட்டும் போட்டுட்டு அதோட அமைதியாயிட்டாரு. மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு இது சம்பந்தமா பிரஸ் மீட் வச்சு டிஎம்கேவை எடப்பாடியார் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அது அவருக்கே ஆப்பா முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் எடப்பாடியார் சைலண்டா இருந்துட்டாரு. ஏன்னா இன்னைக்கு பிரஸ் மீட்டை எடப்பாடியார் வச்சிருந்தா இது சம்பந்தமாக மீடியாக்காரங்க கேள்வியை கேட்டிருப்பாங்கல்ல. நேத்து அமித்ஷாஜி மதுரையில் அப்படி பேசிட்டு போயிருக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சியா கூட்டணி அரசாங்கலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தானே அதுக்கு அபிஷியலா பதில் சொல்லணும். சொல்லுங்க, பிஜேபிக்கு மந்திரி சபையில இடம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அவங்க 50 சீட்டு கேட்க போறதாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சீட்டு அவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அவங்களுக்கு 50 சீட்டை கொடுத்துட்டு அதிமுக காரங்களையெல்லாம் கொண்டு போய் பாகிஸ்தான்லயும் பர்மாவிலையும் பங்களாதேஷ்லையும் நிப்பாட்டுவீங்களா? என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க எடப்பாடியார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வந்திருந்ததுன்னா அதை எதிர்கொள்றது ஒரு மாதிரி தர்ம சங்கடமா போயிருக்கான். இன்ஃபேக்ட் அரசியல் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தான். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ரொம்ப நேக்கா ரொம்ப நாசுக்கா ஈஸியா பதில் சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம் தான். ஆனாலும் எடப்பாடியார் அந்த ரிஸ்கை எடுக்கல. ஏன்னா இவரு எதையோ புத்திசாலித்தனம்னு நினைச்சு பேச போக, எதையோ நாசுக்கான பதில்னு நினைச்சு சொல்ல போக அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வைங்க. அமித்ஷாவுக்கு அந்த வார்த்தை கோபத்தை உண்டு பண்ற மாதிரியான வார்த்தையாவோ வாக்கியங்களாவோ அது இருந்து தொலைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அதனால ஆணியே புடுங்க வேணாம். தமிழ்நாட்டில் இனிமேல் கொலைகளே நடக்காம போயிருமா? யாருக்குமே பாலியல் தொல்லைன்னு ஒன்று எல்லாமே போயிருமா? அது அப்பப்போ நடக்கும் தானே. அப்போ திமுக வச்சு செய்வோம்னு எடப்பாடியார் இந்த மேட்டரை இத்தோட விட்டுட்டாரு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அது எடப்பாடியார் ஆகட்டும் இன்ன பிற அதிமுக காரங்களாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த அடிமை மனநிலையிலிருந்து அவங்க வெளியே வரவே கிடையாது. இதய தெய்வத்துக்கிட்ட இவங்க எப்படி பவ்யமா அடக்கொடுக்கமா நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் அமித்ஷாஜி வகைராக்கள்கிட்டையும் இவங்க அடக்கொடுக்கமா அடிமையா நடந்துக்கிறாங்க. இவங்களோட கும்பிடுறஞ்சாமி மனநிலையில குறிப்பிடத்தகுந்த எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு எப்படியோ அதே தான் இன்னைக்கும், இன்னைக்கு எப்படியோ அதே தான் அன்னைக்குங்கிற மாதிரி அதே மோட்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல எப்படியும் எடப்பாடியார் பிஜேபி கிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு வந்துருவாரு. அவரு நம்மளை ஆதரிப்பாரு, நாம சிஎம் ஆயிரலாம்னு அந்த பக்கம் அனில் வேற ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதாவது பச்சை தண்ணி எப்படி பொங்கும், பாலா இருந்தா தானே பொங்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு மூர்க்கமாய் சிங்கம் தாக்க முயலும் போது முயல் கூட எதிர்த்து நிற்குமாங்கிறதும் அந்த அளவுக்கு பிராக்டிக்கலான உண்மை. பார்க்கலாம் எடப்பாடியார் யாருன்னு. பாலா, பச்சை தண்ணியா இல்ல முயலா, இந்த 3ல எது எடப்பாடியாருங்கிறது அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல தெளிவா தெரிஞ்சிருந்தானே. பார்க்கலாம். மற்றபடி நேற்று அமித்ஷாஜி அண்ணாமலை பேரை சொல்லும் போது சங்கிகள்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. கரகோஷம், விசில் சத்தம், ஆரவாரம் எல்லாம் அடங்குறதுக்கு பல வினாடிகள் ஆயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். இன்ஃபேக்ட் அண்ணாமலை மேடைக்கு வரும்போதே சங்கிகள் வேற லெவல் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த வடிவேலு காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இவ்வளவு நாள் நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க? நீங்கள்லாம் இத்தனை நாள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா இத்தனை அடியை நான் வாங்கியிருக்க தேவையில்லையே, என்னை எவனாவது தொற்றுக்க முடியுமா? நீங்கள்லாம் இல்லாததுனால தான் வர்றவன் போறவன்லாம் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு போயிட்டான் என்னையா. நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்கன்னு ஒரு மாதிரி அண்ணாமலையே பூரிச்சு போயிட்டாருன்னா பார்த்துங்களேன். சகோதரர் அண்ணாமலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
அடுத்த எலெக்ஷன்ல யார் யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம். நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க, நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒன்று தானே. ஆனா ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு மட்டும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கிடையவே கிடையாது. அந்த ஓட்டு பிஜேபிக்கு விழவே விழாதுன்னா பார்த்துங்களேன். அது வேற யாரும் ஓட்டும் கிடையாது, நம்ம அண்ணாமலையோட ஓட்டு தான். அண்ணாமலை தப்பி தவறி கூட, கை தவறி கூட அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டே போட மாட்டாரு. ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலையோட அரசியல்ங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அண்ணாமலை அரசியல் பண்றதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் இயலாத காரியம். எடப்பாடியார் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார்னா அவ்வளவுதான், அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம்ங்கிறது அத்தோட முடிவுக்கு வந்துடும். இதெல்லாம் நம்ம எல்லாத்த விட அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அதனால அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல திமுகவை விட இன்ன பிற ஆட்களை விட அண்ணாமலை தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த கூட்டணியை தோக்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை அவரால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்வாரு, இப்பயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மேட்டரெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த உண்மை அந்த பக்கம் அமித்ஷாஜி வகைரா சங்கிகளுக்கு நல்லாவே தெரியும். அண்ணாமலையை கூட வச்சிருக்கிறதுங்கிறது, அண்ணாமலையை கூடையே கூட்டிக்கிட்டு திரிகிறதுங்கிறது, வேலியில் போறதை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிற மாதிரி தாங்கிறது அமித்ஷாஜி வகைராக்களுக்கும் இன்னபிற சங்கிகளுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு அண்ணாமலையை கூடவே கூட்டிக்கிட்டு திரிகிறாங்கன்னா வேற வழி கிடையாது. நம்மூர் சங்கிகள் பெரும்பாலும் ரெண்டே வகை தான். ஒன்று மோடி ரசிகர்கள், இன்னொன்று அண்ணாமலை ஆதரவாளர்கள். அதில் அண்ணாமலையை அப்படியே அடியோடு அடித்து விரட்டி விட்டோம்னா அதில் கணிசமான சங்கிகள் கோவிச்சுக்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் போகிறதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கிட்டயே 1-2 அண்ணாமலை ஆதரவு சங்கிகள் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதில் எங்களுக்கு வருத்தம் தான், இந்த தடவை நாங்கள் பிஜேபி ஆதரிக்க போகிறதில்ல, எங்கள் ஓட்டு ஒன்று சீமானுக்கு இல்லைன்னா விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி சில சங்கிகள் ஏன் காது படவே பேசியிருக்கிறாங்க. ஏன் காதில் விழுந்த இந்த விஷயம் அமித்ஷாஜி வகைராக்கள் காதில் விழாமையா இருந்திருக்கான். ஸோ வேற வழியே இல்லை. இப்போதைக்கு அண்ணாமலையை அவங்க வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்க போறாங்கன்றதெல்லாம் உள்ளுள்ளாய்ங்கிறது நாம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. உள்ளூர் அரசியல்ல அண்ணாமலைக்கு மேலோட்டமா ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவரை உருட்ட சொல்லிட்டு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஊதி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அண்ணாமலையின் வாய் வலிமையானது தான், ஆனா அதை விட நூலின் அதிகாரம் பல மடங்கு வலிமையானது. அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குறிப்பா அந்த பெல் ஐக்கானை அமைக்கி விட்டுருங்க.